வணக்கம் நண்பர்களே, சகோசகி தமிழ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு சூப்பரான மைசூர் பாக் செய்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ரேஷியோ என்னென்னு நான் சொல்கிறேன், அதை ஃபஸ்ட்டு குறிச்சிக்கோங்க. கடல மாவு 1 பங்குனா 1 பங்கு கடல மாவு, 1 பங்கு சர்க்கரை அண்ட் 1.5 பங்கு நெய். இது மூணுமே நமக்கு போதுமானது. இப்போ நம்ம 1 பங்கு கடல மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த பவுலில் தான் நான் கடல மாவு அளந்தேன். ஸோ இதே பவுல் அளவில் நம்ம 1.5 பங்கு இன்றைக்கி நெய் எடுத்து 2ஆக பிரித்து வச்சுருக்கோம். அண்ட் இதே பவுல் அளவில் 1 பவுல் அளவு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கான அளவு. இதுவே போதுமானது. இந்த இனிப்பே நமக்கு நல்லா சஃபிஷியண்ட்டாக தித்திப்பாக இருக்கும். அண்ட் இப்போ நான் கடல மாவை எடுத்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து சலிச்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்து சலிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சலிச்சு ரெடி பண்ணி வச்ச பிறகு நம்ம இந்த பாதி நெய்யில் இதை போட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து வச்சிடணும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணலாம். இந்த ஜீனிக்கு தண்ணியோட அளவு என்னென்னா, அந்த சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினாலே போதுமானது. நீங்கள் எந்த அளவு கம்மியாக செஞ்சாலும் சரி, அதிகமாக செஞ்சாலும் சரி, அந்த சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினாலே அதுக்கு போதுமானது. பாருங்கள், இப்போ நெய்யில் நம்ம நல்லா கெட்டி இல்லாமல் அந்த வறுத்த கடல மாவை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போது நம்ம பாகு தயார் பண்ணலாம். பாகு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மைசூர் பாக்கு செய்யும்போது பாகோட ஸ்டேஜ் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு மைசூர் பாக்கு ரொம்ப கரெக்டாக வரும். பாகுனுடைய பதம் என்னென்னா, நமக்கு 1 நூல் கம்பி பதம் வரணும். நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 நூல் கம்பி பதத்துக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் பாகு திக்காயிடக்கூடாது. இது ரொம்பவே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே நமக்கு மைசூர் பாக்கு நல்லா வரும். பழகிறவங்களா ஏற்கனவே ஸ்வீட் செஞ்சு பழகினவங்களா இருந்தால் கம்பி பதங்கிறது நல்லாவே தெரியும். நான் புதுசாக செய்கிறவங்களுக்காக இன்றைக்கி செக் பண்ணி காமிக்கிறேன், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத. அதாவது ஸ்டிக்கியாக நமக்கு திக்கான பிறகு நம்ம இந்த மாதிரி 2 விரலில் தொட்டு பார்க்கும்போது நமக்கு நூல் மாதிரி அப்படி அது இழுத்துட்டு வரணும். அண்ட் இழுத்துட்டு வர்றது கொஞ்சமாவது 1 செகண்டாவது உடையாமல் நமக்கு நல்லா இழுத்துட்டு வரணும். அப்போ தான் அது நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் நமக்கு கரெக்டாக கம்பி பதம் வரல. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பார்க்க நம்ம பாகு காய்ச்சிட்டு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்ப்போம், பாருங்கள். பாருங்கள், இப்படி இழுத்துட்டு வர்றது கொஞ்சம் நின்று தான் நமக்கு விடும். ஸோ இப்போ நமக்கு கம்பி பதம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடல மாவை இதில் போர் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம கடல மாவையும் பாகையும் ஒன்றா கலக்கும்போது ரொம்பவே நல்லா லிக்விடாக நிறைய நமக்கு இருக்க மாதிரி தெரியும். நல்லா தண்ணியான தன்மையாகவும் இருக்கும். இது நமக்கு நல்லா சுருண்டு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம செய்யச்ச நமக்கு கடல மாவு நல்லா வெந்து வந்துடும். மைசூர் பாக்குக்கான பதமும் நமக்கு கிடைச்சிரும். இது நீங்கள் ஓரளவு சுருள ஆரம்பித்ததுமே நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கை சூறாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் நமக்கு மைசூர் பாக்கு கெட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். இதோட நீங்கள் நெய் ஆட் பண்ணி கிண்டிக்கோங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நெய் நல்லா நமக்கு உள்வாங்கி நல்லா மிங்கிள் ஆகும். ஒரு ஸ்டேஜில் நெய் உள்வாங்கிறதோட அளவு குறைஞ்சி நமக்கு நல்லா திக்காகும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிப்போம். நமக்கு நல்லா பேன்லேருந்து திரண்டு ஒன்றா சேர்ந்து சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிட்டு இருந்தாலே போதுமானது.
நமக்கு நல்லா அப்போது வந்து கடல மாவு வெந்து நல்லா மைசூர் பாக்குக்கான பதம் கிடச்சிரும். பாருங்கள் நல்லாவே நுரைச்சி வருது, ஓரம்லாம் நமக்கு வந்து திக்காயிட்டு வருது. நமக்கு வந்து பதம் எப்படி செக் பண்ணலாங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பாருங்கள் நல்லாவே நமக்கு திரண்டு வருது, ஃபுல்லுமே நுரைச்சிருச்சு. இந்த ஸ்டேஜே நமக்கு போதுமானது. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கச்ச நம்ம வந்து லைட்டாக அப்படி கரண்டியில் எடுத்து கையில் உருட்டி பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். அதாவது மைசூர் பாக்கு பதம் வந்து கரெக்டாக வந்துருச்சாங்கிறது. கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ரெடியான ஸ்டேஜ் இருக்கும்போது ஒரு ட்ரேயோ அல்லது தட்டோ எடுத்து நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக சைடில் கீழே எல்லாம் நெய் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் நமக்கு பேனில் ஒட்டாமல் ஃபுல்லாக திரண்டுட்டு வருது. இப்போ நமக்கு ஒரு 90% எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் வானல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நல்லா பழகுன இரும்பு வானல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிடலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சோண்டு கையில் எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா நமக்கு உருண்டையாக திரண்டு வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் நமக்கு ரொம்ப கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். நீங்கள் தட்டுக்கு மாற்றினதும் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அது இருக்கட்டும் நல்லா சூடாரி. அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தட்டுக்கு மாற்றிடுவோம். 20 மினிட்ஸ் கழித்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதிலேருந்து ஒரு 1/2 hour கழித்து தட்டை கவுத்திங்கன்னா நமக்கு வந்து மைசூர் பாக்கு அழகாக கொட்டிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து தட்டுக்கு மாற்றிப்போம். பாருங்கள் நான் கடாய் காமிக்கிறேன். அதில் எந்த ஒரு இடத்துலையுமே ஒட்டாமல் நமக்கு அழகாக கொட்டிடும். ஸோ நமக்கு ரொம்பவே நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டான மைசூர் பாக் கிடைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக வந்து நம்ம மேலே வந்து தட்டி விட்டுக்கலாம். ஸ்பூனோட பேக் சைடு வந்து நீங்கள் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, நமக்கு ஒட்டாமல் இருக்கும். நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் கழித்து லைட்டாக வந்து கீறி பீஸ் போட்டுக்கலாம். அதுலேருந்து 1/2 hour கழித்து நீங்கள் தட்டை கவுத்திங்கனாலே நமக்கு வந்து மைசூர் பாக் கேக்கை அழகாக கொட்டிடும். இவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மைசூர் பாக் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ரொம்பவே சாஃப்டான அழகான மைசூர் பாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு ரொம்பவே நன்றி. இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி ஸ்வீட் ஆக்குங்க.